ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மா சுவையில் வெண்டைக்காய் வெஞ்சனம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெண்டைக்காவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி அந்த வெண்டைக்காவை எடுத்து இதில் வதக்கணும். சில பேர் எண்ணெய் சேர்க்காமல் வதக்குவாங்க. அப்படி செஞ்சால் கடாயும் அடிப்பிடிக்கும், வெண்டைக்காவும் சரியாக வதங்காத மாதிரி இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் கடாய் அடிப்பிடிக்காமல் இருக்க. வெண்டைக்காய் வதக்கிற காரணம் வெண்டைக்காயோட விழுவிழுப்பு போகிறதுக்காக. இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க, ஒரு பழுத்த தக்காளி, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், இது மட்டும்தான். அதோட சேர்த்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நம்மளுக்கு வெண்டைக்காய் வெந்துடும். பாருங்கள், அந்த விழுவிழுப்பு தன்மையே எனக்கு இல்லை. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலை, பட்டை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் நல்லா வதங்கினோன்னே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கும். இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளி சேர்த்து வதக்கவும். நல்லா வதங்கினோன்னே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா இதில் வதக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வெந்துட்டனால இங்கே 5 மினிட்ஸ் போதும் நம்மளுக்கு வேக. இதோட தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கம்மியாக இருக்குது, உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுவையாக இருக்கும். நான் எப்போயும் எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன். சிம்பிளான ஒரு வெஞ்சனம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.